என்ன ஒரு அழகு, எது என்ன உண்டுன்னு எவ்வளோ நேரம் பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணும்போது தாமரை பார்க்கலாம், ஹார்பரை பார்க்கலாம். வணக்கம் ஒரு இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் கொழும்பு தாமரை கோபுரத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வாரம் எப்படி இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இரவு நேரத்தில் வந்திருக்கோம். பெரும்பாலும் தாமரை கோபுரத்துக்கு பெரும்பாலும் பகல் வேலையில் வந்துட்டு போயிருப்பீங்க. இரவு நேரம் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, தொடர்ந்து வாங்க வீடியோ பார்க்கலாம். கொழும்பு லோட்டஸ் டவர், கொழும்பு தாமரை கோபுரம். ஓகே, இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இரவு நேர காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே பாருங்கள், முன்னுக்கு நீர் தாரைகள்லாம் பாய விட்டுருக்குறாங்க. Ticket count inside. ஹரி. ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். மரங்களுக்கெல்லாம் லைட்டுகள்லாம் போட்டு சும்மா இரவு நேரம் வித்தியாசமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ் இது வழியாக போகணும். இங்கே தான் இங்கே அங்கே டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்குது. கேட் 1. ஓகே, டிக்கெட் எடுத்துட்டோம், 500 ரூபா. இப்போ கேட் 1 போட்டோம். சரி போ. E1. ஓகே, எங்களுக்குரியது கேட் 1. ஓகே, இப்போ கேட் 1க்குள்ளே போயிட்டோம். வாவ், இங்கே இப்படி தான் இருக்குது. ஆக்கள் வந்தவொன்னு தான் உள்ள விடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இனி தான் உள்ளே போகணும். ஆக்கள் சேர்ந்தவொன்னு தான் உள்ளே விடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன், பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் லெஃப்ட்டுக்கு போக போகிறோம். ஓகே, லெஃப்ட் 3. இருபத்து 9ஆம் மாடிக்கு நாங்கள் போக போகிறோம். மேலே
செம்ம ஸ்பீடாக போகிறது தெரியுது எங்களுக்கு. இப்போ காதல் அடைக்கும் ப்ரெஷர். இதுலேயும் போட்டுக்கிறாங்க 27 பர்சன்ஸ் 2000 கிலோகிராம் மேக்ஸிமம். நோ ஸ்மோக்கிங். 24, 25, 26, 27, 28, 29வது மாடிக்கு வந்துட்டேன். பாருங்கள் குயிக்காக வந்துட்டேன். டிக்கெட் கேட்பாங்க. அப்பாடா, இரவு நேரம் தாமரை கோபுரத்துக்கு வந்திருக்கேன். அந்த காட்சியை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. வா, இது இங்கே போயிடுங்க. முதல்ல இப்படியே ஓகே, முதல்ல இந்த பக்கமாக. ஓகே, இரவு நேரம் பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணும்போது தாமரை கோபுரத்தை பார்த்துருப்போம். நல்லா லைட்டெல்லாம் எரிஞ்சு கொண்டிருக்கும். ஸோ அப்போ நாங்கள் நேரடியாக இரவுக்கே வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், அங்கே இந்த லைட் தான் நாங்கள் அப்படி காட்சியளிக்கும். ஓகே, இங்கேருந்து நாங்கள் இப்போ கொழும்பு டவுன். இது என்னப்பா, இங்கே பாருங்க, கொழும்பு டவுன் இரவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஷா, என்ன ஒரு அழகு! என்ன எது என்ன ஒன்றுன்னு கண்டுபிடிக்கல. அந்த இதில் தானே இது மருதான ரயில்வே ட்ரெக்கை பார்க்கலாம். அந்த பாருங்க, எல்லாம் லைட்னால கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் கடுமையான மின்னலுமாக இருக்குன்னு. ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே அங்கால போய் பார்க்கலாம். இதில் பாருங்க, ஸோ போட் போட்டுக்கிறாங்க. ஓகே, இங்கேருந்து என்னத்தை பார்க்கலாம், ஹாபரை பார்க்கலாம் என்ன. ஓகே, இங்கேருந்து ஹாபர். இந்த பாருங்கள், டிஸ்டன்ஸ் 3200, 3.2 கிலோமீட்டர் இங்கேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இதுதான் ஹாபர், விளங்குதா? இந்த இருக்கா ஹாபர், அதில் இருந்து வந்தேன். இந்த பாருங்க. ஓகே, தாமரை கோபுரத்தில் இருந்து ஹாபரை நாங்கள் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ தொடர்ந்து நாங்கள் ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த லொக்கேஷன் போயிட்டோம். பார்த்தோன்னா ஃபோர்ட் ஆஃப் கொழும்பு. இது வந்து 2150 மீட்டரில் இருக்குது. ஓகே, இதையும் ஜூம் பண்ணி காட்டுறோம். இந்த வாரம் இருக்குது ஃபோர்ட் சிட்டி. ஓகே, அப்படியே நகர்ந்து போன வேண்டாம். இதை பாருங்க, ஃபோர்ட் சிட்டின்ற தோற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வேர்ல்டு ட்ரேட் சென்டர் 1750 மீட்டர். அப்படி இங்கால வந்தால் ஃபோர்ட் சிட்டி. இந்த இடத்துல இருந்து 2660 மீட்டர் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் பிரசிடென்டல் செக்ரட்டரி. ஓகே, இதுவும் 1770 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ஜனாதிபதி மாளிகை. ஓகே, அதுவும் இந்த பக்கம்தான் இருக்குது. அப்படியே நகர்ந்து பார்த்தோம்னா அந்த பாருங்கள், லைட் அப்படி மாறி மாறி வழிந்து கொண்டு இருக்கும். இதுக்கு மேலே பெருசாக ஏதோ கட்டி கிடக்கு, ஏதோ சாஞ்ச மாதிரி இருக்குது பார்க்க. ஓகே, தொடர்ந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறோம். தாமரை கோபுரத்தில் இருக்கிற அந்த சின்ன லைட், அவருக்கு எல்லா கலரும் மாறி மாறி வருமில்ல. ரெட்டாக இருக்கிற பிறகு அப்படியே yellow-ஆக மாறி, க்ரீனாக மாறி, ப்ளூவாக மாறி இப்படி மாறுறேன். ஓகே, இங்கால பார்த்தா டிச்சி ஒன்றும் கோல்ட் ஃபேஸ் 1490 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க, அந்த கோல்ட் ஃபேஸில் இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரியும்.
ஓகே, இதுலலாம் பெரிய கம்பிகள் போட்டிருக்காங்க. முன்னே இது கொஞ்சம் கட்டுப்படியெல்லாம் இருந்தது. ஓகே, அப்படி பார்த்தா செக்யூரிட்டி எல்லா இடமும் இருக்கிறாங்க. இங்கே வந்து விளையாட்டு விட முடியாது, செம்ம காற்று. கங்காராம டெம்பிள் இங்கேருந்து 1220 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ஓகே, ஜூம் பண்ணி பார்ப்போம் தெரியுதாண்டு. கங்காராம டெம்பிள் அங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, அப்படியே பார்த்தா இந்த பாருங்கள், இதுதான் போல். இதுதான் கங்காராம டெம்பிள். ஓகே, தொடர்ந்து அப்படியே பார்த்தோம்னா மக்களே, நாங்கள் இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது, அது எங்கே போகணும்னு தெரியல. அப்படி எங்கால பார்த்தோம் சொன்னால் அலம்பூர் நேஷ்னல் மியூசியம் 1850 மீட்டர் தூரத்தில் இருக்குது. நெலும் பொக்குன நெலும் பொக்குன நேராக முன்னுக்கு தான் இருக்குது. ஓமனம் BMICH 3350 மீட்டர் தூரத்தில் இருக்குது. எல்லோரும் பட்டமளிப்பு விழா, பொதுவான அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்திருப்பீர்கள். பாருங்கள், எங்கே இருக்குதுன்னு தெரியல, சும்மா ஜூம் பண்ணி பார்ப்போம். ஓகே மக்களே, எப்படி பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த லொக்கேஷனுக்கு அப்படி போய் பார்ப்போம். அடம்ஸ் பீக், அதாவது சிவனொளி பாதமலை. இப்போ வந்து மலை குணமாக இருக்கிறதுனால எதுவுமே தெரியலை. மற்றபடி இங்கேருந்து 73,420 மீட்டர். அப்போ சிவனொளி பாதைய மலையை வந்து நல்ல கிளியராக இருக்கிற அன்றைக்கு இந்த இடத்துலேருந்து பார்த்த வேண்டாம் தெரியுமா. அது மத்திய மலைநாட்டில் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறது வந்து கலம்பு. அப்போ யோசித்து பாருங்கள், இங்கேருந்து 73.4 கிலோமீட்டர் தொலைவில் சிவனொளி பாத மலையை இங்கேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குமா. ஸோ இப்போ இங்கால பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான கொஞ்சம் விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஹைவே இருக்குது நினைக்கிறேன். பாருங்கள், அந்த ஹைவே சிவனொளி பாத மலையை இங்கேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குமா. ஆனால் கிளைமேட் வந்து ஒத்துழைச்சி போனால் தான் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு அங்கால அப்படி இருக்குது. ஓகே, தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் கொல்லநாப ஒயில் டெர்மினல், இது 3100 மீட்டர். கொல்லநாப எண்ணெய், கொல்லநாபனாலே நிறைய பேருக்கு நிறைய ஞாபகங்கள் வரும். இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்குது. ஓகே, அடுத்த லொக்கேஷன் அப்படி போய் பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, மருதான ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே ஒரு ஜங்ஷன் ஒன்று இருக்குது, வாகனம் போகிற ஜங்ஷன். பாருங்க, இப்படி வாகனம் போய் கொண்டிருக்குது. ஓகே, இப்போ இந்த ஜங்ஷன் பார்த்துட்டீங்க. கொஞ்சம் மலக்குணமாக தெரியுதில்ல கிளைமேட், அதுதான் இப்படி இருக்குது. ஓகே, மருதான ரயில்வே. அப்படியே இங்கால வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது பிரேமதாச ஸ்டேடியம். ஓகே, இந்த இடத்துலேருந்து பிரேமதாச ஸ்டேடியம் இந்த லொக்கேஷனில் இருக்குதில்ல, கண்டுபிடிக்கலாமில்ல. ஆனால் நைட் மேட்ச் நடந்தா அது பெரிய லைஃப் இப்போ வேலை செய்யுமில்ல, எப்படி ஒரு இதாக இருக்கும் பார்க்க. கண்டுபிடிக்கிறதுல எல்லாம் எப்படி இருந்தால் என்னென்னு கண்டுபிடிக்கிறது. ஓ, கொடுத்துட்டா தலையாட்டி அப்படி செய்யக்கூடாது. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தாமரை கோபுரத்துக்கு வந்திருப்போம். நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஆனால் இரவு நேரம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வேறு ஃபீல் தரும். அப்படி ஒரு ஆசையாக இருக்குது இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது. நிறைய விஷயங்களை பார்க்க முடியாது, அதுவும் இந்த லைட் சிஸ்டம் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த இதில் என்ன பேசுகிறேன்.
ఓకే ఎదురుగా సురేంద్రదాస స్టేడియం బ్యాండ్ முத்துராஜாவில் கோயில் கேமரா அட 2 இருக்குதுண்ணே. ஓகே இவ்வளோ தான் போல என்ன. ஓகே இவ்வளோ தான் நீ பார்க்குறதுக்கு. இப்போ இங்கேருந்து தாமரை கோபுரத்தை நேராக மேலே பார்க்கலாம். இது பார்க்கலாம், கோர்ட் காம்ப்ளெக்ஸ். ஓ மின்னல் எப்படின்னு பாருங்கள், மின்னல். சரி மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தாமரை கோபுரத்தை இரவு நேரம் வந்து பார்த்துருந்தோம். வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் தாமரை கோபுரத்தை இரவு நேரம் ஒருக்கா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த காட்சி வேறு லெவலாக இருக்கும். இதை தான் நாங்கள் ஒரு காணொலியை காட்சி தான். நிச்சயமாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போட்டு மற்றும் ஒரு காணொலி சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.